ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மேகில ரொம்பவே டேஸ்டியான பக்கோடா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2.5 கப் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அதுல ஒரு பாக்கெட் மேகியை போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். மேகி ஒரு 80% போல குக் ஆனா போதும், ஃபுல்லும் வேகணும்னு அவசியம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா மேகி கரெக்டா குக் ஆயிருக்குது. இப்போ இதுல உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு அதை ஆற விட்டுக்கலாம். மேகி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். இதுல தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லா தண்ணியையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட், பொடியா நறுக்கின குடைமிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமா நறுக்கிய கொத்தமல்லி இலை, நறுக்கிய பச்சை மிளகாய் 1, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பாக்கெட் மேகி மசாலா, அரை டீஸ்பூன் பட்டர், 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து கைகளால நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போது தண்ணி கண்டிப்பா சேர்க்க கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையும் போது இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி சைஸ்ல பால் சுருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் ஒரே மாதிரி சைஸ்ல பால் சுருட்டி எடுத்துக்கணும். இப்போ மேகி பால்ஸ் எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம ஒரு திக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும். இன்னொரு பிளேட்ல கொஞ்சமா மேகியை இந்த மாதிரி உடைச்சு வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மேகி பால் எடுத்து இந்த மைதா மாவு பேட்டர்ல முக்கி எடுத்துக்கணும், எல்லா பக்கமும் படுற மாதிரி. அதுக்கப்புறமா கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற மேகில இதை போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா மேகி பால்ஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மேகி பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கடாயில எண்ணெய் ஊத்திட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்துடலாம். இவ்வளவுதான் நம்மளோட மேகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும் பொழுது வெளியில ரொம்ப கிறிஸ்பியாவும் உள்ள ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.